நெக்ஸ்ட் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ரெசிமோஸ் மஞ்சரி. அதான் அது ரெசிமோஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ த சென்ட்ரல் ஆக்சிஸ் ஆஃப் த இன்ஃபர்சன்ஸ் பெண்டிக்குள், அதாவது பெண்டிக்குள் அப்படின்னு சொன்னாச்சுன்னா பெண்டிக்குள் சொல்லிச்சுன்னா மைய அச்சுன்னு பேர். இன்ஃபர்சன்ஸ் ஆக்சிஸ் நல்லா கவனிச்சுங்க. சென்ட்ரல் ஆக்சிஸ், சென்ட்ரல் ஆக்சிஸ்னா மஞ்சளின் மைய அச்சு, மைய அச்சு அப்படின்றது. The central axis of the inversions possesses terminal cut, which is capable of growing continuously, and produce lateral for is called racemose inversions. அவங்க என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது சென்ட்ரல் ஆக்சிஸ் ஆஃப் த இன்ஃபர்சன்ஸ் அப்படின்னா, ஒரு இன்ஃபர்சன்ஸ்னா மஞ்சரி, சென்ட்ரல் ஆக்சிஸ்னா அந்த மஞ்சரின் மைய அச்சு, மஞ்சரின் மைய அச்சு. அது என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, அது நுனிமொட்டு வந்து தொடர்ந்து வளர்ந்துட்டே இருக்கும். அப்போ அந்த ஆக்சிஸ் வந்து, அதாவது ரெசிமோஸ் வகை தாவரங்களில் மைய அச்சானது வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அது பக்கவாட்டில் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, அதோடைய குரோவிங் வந்து வளர்ச்சி வந்து கண்டினியூவாக இருக்கும். அண்ட் ப்ரொடியூஸ் லேட்ரல் ஃப்ளார் இஸ் கால்டு. என்னன்னா ஒரு டயக்ராம் பாருங்க. இது வந்து ரெசிமஸ் தாவரம். இந்த தாவரம் வந்து இதை கண்டினியூஸாக வளர்ந்துட்டே இருக்கும். இந்த தண்டுக்கு பேர் தான் சென்ட்ரல் ஆக்சிஸ் ஆஃப் இன்ஃபர்சன்ஸ். அப்போ இது மஞ்சரியின் மையத்தண்டு. இந்த மஞ்சள் மையத்தில் மேல் நோக்கி அப்படி கண்டினியூஸாக எனக்கு குரோவிங் கண்டினியூஸாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வளரும் பொழுது ப்ரொடியூஸ் லேட்ரல் ஃபார்னா பக்கவாட்டுகளில் பூக்களை உருவாக்கும். பக்கவாட்டுகளில் பூக்களை உருவாக்கும். இப்படி பூக்களை உருவாச்சுன்னா அதுக்கு பேர் தான் ரெசிமோஸ் இன்ஃபர்சன்ஸ் பேர். அது பேர். அப்போ நுனித்தண்டானது கண்டினியூஸாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். பக்கவாட்டில் பூக்களை உருவாக்குனா அதுக்கு பேர் தான் ரெசிமோஸ் இன்ஃபர்சன்ஸ் பேர். அடுத்த இந்த ஓல்டு ஃப்ளார் ஆர் அட் த ஃபேஸ்னா இங்கே அடியில் காணும் ஓல்டு ஃப்ளார். ஃபஸ்ட்டு உருவான பூ வந்து ஓல்டு ஃப்ளார், இதுக்கு அடியில் காணப்படும். அண்ட் யங் ஃப்ளார்ஸ் அண்ட் பட்ஸ் ஆர் டுவோர்ட்ஸ் த அஃபெக்ட்ஸ், நுனியில் காணப்படும். இதுதான் யங் ஃப்ளார் அல்லது அஃபெக்ட்ஸ், நுனியில் காணப்படும். ஓகேங்களா? இட் இஸ் ஃபர்தர் டிவைடட் டு 3 டைப்ஸ். இந்த ரெசிமோஸும் அப்படி அடுத்து ஃபர்தராக டிவைட் ஆகி 3 டைப்பில் இருக்காங்க. இந்த ரெசிமோஸ்லேருந்து 3 டைப் காணப்படும் சொல்கிறாங்க. ரெசிமோஸ் 3 டைப் காணப்படுது. அதை எதை ஃபேஸ் பண்ணுவாங்க? பேஸ்ட் அண்ட் க்ரோத் பேட்டர்ன் ஆஃப் மெயின் ஆக்சிஸ். இந்த மெயின் ஆக்சிஸ் வருங்க. இந்த மெயின் ஆக்சிஸுடைய குரோத்தை வச்சு, அதோடைய மெயின் ஆக்சிஸோட வளர்ச்சியை வச்சு இதை 3 வகையாக பிரிக்கலாம்ன்றாங்க. 3 வகையாக பிரிக்கலாம். எதை? ரெசிமோஸை 3 வகையாக பிரிக்கலாம். அதை எதை ஃபேஸ் பண்ணினா மெயின் ஆக்சிஸுடைய வளர்ச்சியை பொறுத்து 3ஆக பிரிக்கலாம். பாருங்கள். அப்போ இங்கே என்ன கொடுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த டயக்ராம் பாருங்கள். இதுதான் வந்து மையச்சுன்றது. ஓகேங்களா? அந்த மையச்சில் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு ஃப்ளார் இங்கே வந்து அதாவது தனி ரெசிம் இங்கே வந்து தனி சிம்பிள் ரெசிம் காணப்படும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கதிர் மஞ்சரி காணப்படும். இங்கே வந்து தொங்கு மஞ்சரி காணப்படும். தொங்கு மஞ்சரி இங்கே சிறுகதிர் காணப்படும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மடல் கதிர் காணப்படுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டு ரெசிம் காணப்படும். ஓகேங்களா? இதில் 3 டைப் இங்கே இருக்குது. இதுதான் 3 டைப். 3 டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மையச்சு நீண்டிருக்கும். இங்கே வந்து மையச்சு, அதாவது சென்ட்ரல் ஆக்சிஸ் எலாங்கேட்டட். 3 வகையாக பிரிச்சுனாங்க இல்லையா? அந்த 3 டைப்பில் இதில் சென்ட்ரல் ஆக்சிஸ் வந்து எலாங்கேட்டடாக இருக்கும். இங்கே சென்ட்ரல் ஆக்சிஸ் வந்து ஷார்ட்டாக இருக்கும். இங்கே அதாவது சென்ட்ரல் ஆக்சிஸ் வந்து ஃப்ளாட்டாக தட்டையாக இருக்கும். அது ஃப்ளாட்டாக சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும். இங்கே லெட்டர்ஸ் எல்லாம் மாறி ஏதோ சரியாக தப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், சென்ட்ரல் ஆக்சிஸ் எலாங்கேட்டட், சென்ட்ரல் ஆக்சிஸ் ஷார்ட்டு, இங்கே வந்து சென்ட்ரல் ஆக்சிஸ் ஃப்ளாட் ஆர் சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதை 3 வகை பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய வகை வந்து மெயின் ஆக்சிஸ், சென்ட்ரல் ஆக்சிஸ் அல்லது மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டட். அப்போ மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டரில் வந்து 5 டைப்ஸ் இருக்குது. மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டரில் 5 டைப்ஸ் இருக்குது. பார்க்கலாம். என்ன 5 டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், the axis of inverse is elongated. எது? இந்த மெயின் ஆக்சிஸ் வந்து elongated.
and contain pedicellate or sessile flowers. Pedicellate அதாவது மெயின் ஆக்சிஸ் வந்து நீண்டு இருக்கும், மெயின் ஆக்சிஸ் வந்து இறங்கிட்ட நீண்டு இருக்கும். அதில் பெடிசிலேட் ஆர் சசைல் ஃபார்ஸ் ஆன் இட். அதில் பெடிசிலேட்னா என்னென்னு காம்புடைய மடலும் இருக்கும், சசைல்னா காம்பற்ற மடலும் இருக்கும். பாருங்கள், ஒரு டயக்ராம் போடுறேன். இது வந்து மெயின் ஆக்சிஸ், ஓகேங்களா? இதை மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டட். இதில் சில தாவரங்களில் வந்து பூக்கள் போடும், காம்பு இருக்கும். இது இந்த மாதிரி காம்பு இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் தான் பெடிசிலேட். இதுக்கு பேர் தான் என்னது? பெடிசிலேட்னு பேர். சில தாவரங்களில் காம்பே இருக்காது, இங்கே பூ இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கும். இது வந்து காம்பற்ற பூ உடையது. ஆனால் இதோடைய மையச்சு நீண்டுருக்கும், இதோடைய மையச்சு அல்லது நீளமாக இருக்கும். அப்போ மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டட், இது மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டட். இது வந்து பெடிசிலேட் ஃப்ளார், இது வந்து சசைல் ஃப்ளார். சசைல்னா காம்பற்றது, பெடிசிலேட்னா காம்புடையது. அவ்வளோதான், ஓகேங்களா? இதில் வந்து பாருங்கள், இந்த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆர் டிஸ்கஸ்டு அண்ட் மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட் டைப். இங்கே நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, அந்த மெயின் ஆக்சிஸ் வந்து நீண்டுக்கு பாருங்க, அந்த நீண்டதுக்கு அடிப்படையில் இதை வந்து சில டைப்பாக பிரிச்சிருக்காங்க, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து சிம்பிள் ரெசிம். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் ரெசிம்னா தண்ணி ரெசிம். இங்கே பாருங்கள், இதில் தான் கொடுப்பாங்க. சிம்பிள் ரெசிம்னா இங்கே கட்டத்தில் கொடுப்பாங்க, சிம்பிள் ரெசிம்னா. அப்போ சிம்பிள் ரெசிம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃப்ராசன்ஸ் with an unbranched main axis fear pedicellate flowers in apical succession. இதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மெயின் ஆக்சிஸ் இருக்குது, மெயின் ஆக்சிஸ் வந்து மெயின் ஆக்சிஸ் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து பிரான்ச்சஸ்லாம் இருக்காது, இந்த மாதிரி பிரான்ச்சஸ்லாம் இருக்காது. இந்த பிரான்ச்சஸ்லேயே இருந்துச்சுன்னா அதுலேயும் ஃப்ளார் இருக்கும். ஆனால் பிரான்ச்சஸ் இல்லாமல் ஒரு மெயின் ஆக்சிஸ் மட்டும் இருந்தால் அதுக்கு பேர் சிம்பிள். அது பேர் சிம்பிள். அதில் பூக்கள் இருந்துச்சுன்னா, மெயின் ஆக்சிஸ் மட்டும் இருந்து அதில் பூக்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் சிம்பிள் ரெசிம் பேர். எக்ஸாம்பிள் வந்து கொரட்டிலேரியா பாருங்கள், ரெட்டிஷா. அடுத்து மஸ்டர்ட் அண்டு ரேடிஸ். மஸ்டர்ட்னா கடுகு தாவரம். ரேடிஸ் அப்படி தாவரம் உங்களுக்கு கேள்விப்படுவீங்க. ரேடிஸ் அப்படின்னா முள்ளங்கி. அதே மாதிரி கொரட்டிலேரியா ரெட்டிஷா சொல்லக்கூடியது. இது அப்போ இந்த தாவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஆக்சிஸ் நீண்டு இருக்கும், ஆனால் கிளைகள் கிடையாது, ஆனால் பூக்கள் காணப்படும், ஓகேங்களா? அடுத்து ஸ்பைக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கதிர் மஞ்சள்னு பேர். சரி, கதிர் மஞ்சள்னா என்னென்னு பாருங்களேன். இந்த ஸ்பைக் இஸ் அன் அன்பிராஞ்சு இன்டிட்டர்மினேட் இன் ப்ராசஸ். அன்பிராஞ்சு இன்டிட்டர்மினேட்னா வரம்பற்ற வளர்ச்சி வித் என்னென்னா சசைல் ஃப்ளார் தான் காணப்படுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெடிசிலேட் ஃப்ளார் காணப்படுது. 1 மார்க்கில் கேட்பாங்க. அப்போ சிம்பிள் ரெசிமில் காணப்படக்கூடிய ஃப்ளார்லாம் காம்பு இருக்கும். இதில் வந்து காம்பற்றது, அதனால் சசைல் ஃப்ளார்ஸ். எக்ஸாம்பிள் வந்து அக்கிராந்தஸ். அடுத்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் கிராஃபிட்டான்னு சொல்லுது. அதாவது ஸ்டாக்கி டார்ஃபிட்டா சொல்லுது. அடுத்து பாருங்கள் ஸ்பைக்லெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுகதுன்னு சொல்லுவாங்க. ஸ்பைக்லெட்னா சிறுகது. இதுக்கெல்லாம் உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பாருங்கள், இதில் வந்து ஃபஸ்ட் டயக்ராம் யங் ஃப்ளார் மேலே இருக்குது, ஓல்டு ஃப்ளார் கீழே இருக்குது. இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டயக்ராம் இருக்குங்களா? இதுக்கு வந்து சிம்பிள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சிம்பிள் ரெசிம்க்கு இது எக்ஸாம்பிள். அடுத்து பாருங்கள், இதில் காம்பற்ற சசைல் ஃப்ளார் வருங்க, காம்பே கிடையாது, ஒட்டிக்கிட்டு இருக்கா. மெயின் ஆக்சிஸ் இருக்குது, அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். இது காம்பற்றது, ஓகேங்களா? அடுத்து ஸ்பைக்லெட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைக்லெட்ஸ் அப்படி சிறுகது. லிட்ரலி இட் இஸ் ஏ ஸ்மால் ஸ்பைக். ஸ்மால் பார்த்தீங்கன்னா சிறுகது. த இன்ஃப்ராசஸ் இஸ் வித் பிராஞ்சு சென்ட்ரல் ஆக்சிஸ். இதில் வந்து கிளைகள் காணப்படும். இப்போ நான் பார்த்தது ரெண்டுமே கிளைகள் அற்றது, ஆனால் இது வந்து கிளைகள் உடையதான் பார்க்கப்படும். கிளைகள் உடையதான் என்னது அந்த ஸ்பைக்லெட் சொல்லக்கூடியது. ஈச் பிரான்ச் இஸ் ஏ ஸ்பைக்லெட். இது எல்லா பிரான்ச்லையும் வந்து பூக்கள் காணப்படும். சசைல் ஃப்ளார்ஸ் ஆர் ஃபார்ம்டு இன் ஏரோபிக்கல் செக்ஷன். இதில் வந்து ஸ்பைக்லேயும் காணப்படக்கூடிய பூக்களில் காம்பு இருக்காது. ஸ்பைக்லெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வகை தாவரங்களில் காணப்படும் பூக்கள்லையும் என்னது இருக்காது, காம்பு இருக்காது. அந்த ஆக்சிஸ் ஏ ஃபேர் ஆஃப் இன்ஃபசஸ் ப்ராக்டிஸ் கார்டு குலும்ஸ். இதில் வந்து பூக்கள் வந்து ஃபேராக காணப்படணும். ஃபேர்னா சேர்ந்து காணப்படும் சொல்லுவாங்க. சேர்ந்து காணப்படும்.
அப்படி இணையாக காணப்படும். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி அடி சிறுகள். குளூப்ஸ்னால் மஞ்சரி அடி சிறுகள்னு பேர். இது 2 மார்க் கேட்பாங்க. இஸ் ப்ரெசன்ட் இன் ஃபேஸ் எங்கன்னா அடியில் காணப்படும். ஈச் சசைல் ஃபார்ஸ் ஹேஸ் ஏ லெம்மா. ஈச் சசைல் பண்ணால் காம்பற்ற ஒவ்வொரு மலரிலும் ஒரு லெம்மா பூவடிச்சல் காணப்படும். லெம்மானது ஒரு பூவடிச்சல் காணப்படும். அண்ட் ஏ பேலைன்னு சொல்லக்கூடியது வந்து பேலியா சொல்றது பூக்காப்பு செதில் காணப்படும். சில இதில் வந்து பூக்கம். அப்போ இந்த பூ வந்து காம்பற்றது, கண்டிப்பாக சசைல் ஃப்ளார்னா காம்பற்றது. அதே மாதிரி பாக்கெட்னா பூவடிச்சல் காணப்படுது. லெம்மானா பூவடிச்சல், லெம்மனா அதாவது பூவடிச்சது, பேலைனா பூக்காம்பு செதில். அப்போ ப்ராக்கெட் ப்ராக்டிவல் ரெண்டுமே காணப்படும் சொல்கிறாங்க. இந்த பாருங்க டெப்பல்ஸ் ரெடியூஸ்டு டு கலர்லெஸ் ஸ்கேலி லீவ்ஸ். டெப்பல்ஸ் சொல்லக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒவ்வொரு மலரும் பார்த்தீங்கன்னா நிறமற்ற அதாவது பூவியல் காணப்படுறாங்க. ஆனால் பூவியல்கள் வந்து நிறமற்று காணப்படும். அப்படி நிறமற்று காணப்படும்னா அது பேர் லாக்டியூல் பேர். லாக்டியூல் பேர். பூவடிச்சுன்னா இவங்க என்ன தெரியாது நினைக்கிறேன். பூவடிச்சதுன்னா இப்போ ஒரு பூ வச்சுக்கோங்க, ஒரு ஃப்ளாரில் வந்து கேலிக்ஸ் கரவலான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கேலிக்ஸ் கரவலா. அப்போ கேலிக்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா புள்ளி வட்டம், கரவலான்றது அள்ளி வட்டம். அதுக்கடுத்து தான் அதுக்கு உள்ள வந்து ஆண்ட்ரோசியம் கைனோசியம் இருக்கும். இப்போ இந்த 4மே காணப்பட்டால் அது ஒரு ஃப்ளார். சில ஃப்ளாரில் வந்து கேலிக்ஸ் கரவலா இல்லாமல் அது இந்த 2க்கு பதிலாக வேற ஒரு இதழ் காணப்படும். அந்த இதழுக்கு பேர் தான் டெப்பல்ஸ். அதுக்கு பேர் தான் வந்து டெப்பல்ஸ். அப்போ டெப்பல்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேலிக்ஸ் அண்டு கரலாயிஸ். கேலிக்ஸ் கரலாய் வந்து ஆப்ஷன் ஆகி அங்கே ஒரு மாற்று இதழ் காணப்படும். அதுதான் டெப்பல்ஸ். அந்த டெப்பல்ஸ் வந்து இதில் காணப்படுது. அது வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும். கலர்லெஸ்ஸாக இருந்து அது செதில் ஏழு போட்டு காணப்படுறாங்க. பாருங்கள், ஈச் ஃப்ளார் ஹேஸ் ஸ்டேமன் அண்ட் பிஸ்டில் ஒன்லி. எல்லா ஃப்ளார்லையுமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேமன்னும் என்னது பிஸ்டில். அதாவது ஸ்டேமன்னா ஆண் உறுப்பு, பிஸ்டில்னா பெண் உறுப்பு ரெண்டும் காணப்படுது. ஓகே, ஏதாவது ஒன்று தான் காணப்படும். அதாவது என்ன சொன்னாங்கன்னா ஒன்று ஒவ்வொரு மகரந்தால் மற்றும் சுலகம் மட்டும் காணப்படும். அதாவது மகரந்தால் சுலகம் காணப்படும். எக்ஸாம்பிள் பேடி, வீட்டு, பார்லி, சொர்க்கம். ஓகேங்களா, இதெல்லாம் காணும். ஓகேங்களா. அடுத்து வந்து கேட்கின். கேட்கின் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கேட்கின் இன்ஃபார்சன்ஸ். கேட்கின் சொல்லக்கூடியது தொங்கு கதிர்னு பேர். தொங்கு கதிர். பெண்டுலஸ்னா தொங்குறது. பூக்கள் வந்து பூங்கொத்தா மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கும். இப்போ தொங்கும் பூந்தோட்டம்லாம் கேள்விப்படுறீங்களா? ஒரு சில கேள்விப்பட்டிருப்பீங்க. பாருங்க வித் பாருங்க கேட்கின் the pendulous spikes with a long and drooping axis fearing small and unisexual and bisexual. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா தொங்கு கதிர் சொல்கிறாங்க. இதில் நீண்டு அதாவது மையச்சு வந்து பூக்களை தாங்கியிருக்கக்கூடிய மையச்சு நீண்டு வளைந்து தொங்கி காணும். நீளம் வளர்ந்துருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே தொங்கும். நீண்டு தொங்கு மையச்சு. இதில் வந்து மலர் காணப்படுது. அந்த மலர் வந்து யூனிசெக்சுவலாகவும் இருக்கலாம், பைசெக்சுவலாக இருக்கலாம். யூனிசெக்சுவல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பால் மலர். ஒன்று ஆண் மலராக இருக்கலாம், இல்லை பெண் மலர். இல்லை ரெண்டும் சேர்ந்து ஒரு மலர், இருபால் மலர் காணப்படும். அதாவது நீண்ட மையச்சு உடையது. அந்த மையச்சு வளைந்து காணப்படுறதுனால அதுக்கு பெண்லஸ் தொங்குன்னு சொல்கிறாங்க. தொங்கி காணப்படும். அந்த தொங்குற ஆச்சில் யூனிசெக்சுவலோ அல்லது பைசெக்சுவலாக காணப்படும். யூனிசெக்சுவல்னா ஒன்று மேல் ஃப்ளார் ஆர் ஃபீமேல் ஃப்ளார் காணப்படும். இங்கே மேல் ஃபீமேல் சேர்ந்து காணப்படும் சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ கால்டு அமண்ட். அமண்ட் சொல்லி இது பேர் என்னது? அமண்ட்னு பேர். இதுக்கு பேர் தான் அமண்ட் சொல்லி. சரி, அமண்ட்னா என்ன அது பார்க்கலாம். ஓகேவா? அமண்ட் எடுத்துக்காட்டு வந்து அகாலிப்பா ஹிஸ்பிட்டா. ஹிஸ்பிட்டான்னு சொல்லக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்பிஸ் ஜூலி, அதாவது ப்ரோஸ்பிஸ் ஜூலிஃப்ளோரா. ஓகேவா? அடுத்து ஃபைபர் நைக்ரன் சொல்லக்கூடியது. இந்த 3 தாவரங்களில் இந்த எதுனா கேட்கின் சொல்லக்கூடிய யூனிவர்ஸ் காட்டும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என்னது ஸ்பாடிக்ஸ். அது என்னது ஸ்பாடிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா மடல் கதிர் சொல்லுவாங்க. மடல் கதிர். ஸ்பாடிக்ஸ்னாது மடல் கதிர் சொல்லக்கூடியது. அப்போ மடல் கதிர்னு சொல்லி வச்சுன்னா பாருங்கவே இன்ஃபரன்ஸ் எண்ணற்ற, அதாவது இதில் வந்து பாருங்கள் அண்ட் இன்ஃபரன்ஸ் வித் ஏ ஃப்ளஸ்ஸி ஆர் திக்கண்ட் சென்ட்ரல் ஆக்சிஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா
மெயின் அச்சு இப்போ பார்த்தோம் இல்லையா, மையச்சுன்னு சொன்னோமா இல்லையா, அந்த மையச்சு வந்து சதைப்பற்றுள்ளதாக ஃப்ளஷியாக காணப்படும் அல்லது திக்காக காணப்படும், சென்ட்ராக்ஸ் திக்காக காணப்படும். தேட் பொசஸ் மெனி யூனிசெக்சுவல் ஃப்ளார், யூனிசெக்சுவல் சசைல் ஃப்ளார்ஸ் காணப்படும். அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, யூனிசெக்சுவல் ஒரு பால் மலர் தான் காணப்படும், அந்த ஒரு பால் மலர்லையுமே காம்பில்லாத பூக்கள், காம்பு கிடையாது, அதான் ஒட்டிக்கிட்டு. இதுதான் மெயின் ஆக்சிஸ் பாருங்கள். இது வந்து மெயின் ஆக்சிஸ். அது மெயின் ஆக்சிஸ் தடிமனாக இருக்குது, திக்காக இருக்குது. அதில் இந்த பூக்கள் காணப்படுது, இது ஒரு பூக்கள் வரிசையாக காணப்படுது. இதில் பூக்களில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா காம்பு கிடையாது, காம்பு இல்லாதனால அது சசைல் ஃப்ளார். அப்போ இங்கே காணப்பட பூக்கள் வந்து ஒன்று மேல் ஆர் ஃபீமேலாக இருக்கலாம். ஆனால் என்ன இல்லை, முக்கியமானது அதில் வந்து பெடிசிலேட், அதாவது பூக்காம்பு கிடையாது. அதனால் அதை சசைல் ஃப்ளார் காணப்படுது, சசைல் ஃப்ளார் காணப்பட சொல்கிறாங்க. அடுத்தவங்க இன் ஏரோபிக் செக்ஷனா, இது வந்து கீழிருந்து மேலே அதாவது அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. த யூஸ்வலி ஃபீமேல் ஃப்ளார்ஸ் அரவுண்ட் டுவர்ட்ஸ் த ஃபேஸ் அண்டு மேல் ஃப்ளார்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த அஃபெக்ட்ஸ். என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா, சுற்றி அதாவது சென்டரில் வந்து மேல் ஃப்ளார் காணப்படும், அதை சுற்றி ஃபீமேல் ஃப்ளார் காணப்படும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது ஆண் மலர் வந்து நுனியில் காணப்படும், பெண் மலர் வந்து அதை சுற்றி காணப்படும். அது எப்படி காணப்படுதுன்னா, அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கும், ஃப்ரைட் கலரில் இருக்கும் பாருங்கள் அஃபெக்ட்ஸ். இந்த என்டையர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் கவர்டு பை ஃப்ரைட்லி கலர்டு ஆர் ஹார்டு ப்ராக்கெட். இது பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு மேல் ஃப்ளார், அதை சுற்றி ஃபீமேல் ஃப்ளார் காணப்படும் போது அது வந்து அதனுடைய ஃப்ரைட்டாக ரொம்ப ஃப்ரைட்டாக காணப்படுறாங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குமா. அதனால இதுக்கு வந்து அந்த ஆனால் அதை சுற்றி ஹார்டு ப்ராக்கெட்னா ஒரு ப்ராக்கெட் சொல்லக்கூடியது ஒரு கவர் காணப்படுது, அதுக்கு பேர் தான் ஸ்பேத்தஸ். அதுக்கு பேர் ஸ்பேத்தஸ். எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், அமரஃபோ ஃபில்லஸ், அமரஃபோ ஃபில்லஸ் இருக்குது, அது அமரஃபோ பேலஸ் சொல்லக்கூடியது. அடுத்து கோலகேசியா சொல்லக்கூடியது, ஃபோனிக்ஸ், காக்கஸ், இது தாவரங்களை காணப்படுது. இதெல்லாம் உண்மை கேட்கலாம், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த கட்டிங் போது அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து பேனிக்கல். அடுத்து வந்து பேனிக்கல் சொல்லக்கூடிய தாவரம். பேனிக்கல் சொல்ல இது வந்து பேனிக்கல். பிராஞ்சித ரெசிமிஸ் கால்டு பேனிக்கல். இது பிராஞ்சித ரெசிமிஸ் கால்டு பேனிக்கல். எக்ஸாம்பிள் வந்து மாஞ்சிஃபெரா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மாஞ்சிஃபெரான்னு சொல்லக்கூடிய மாங்காய். அடுத்து நீம், வேம்பு, டினோலக்ஸ் ரெஜினா. It is also called a compound resin. காம்பவுண்ட்னா கூட்டு மஞ்சரின்னு பேர் வைங்க. ஆர் ரெசிம் ஆஃப் ரெசிமஸ் அப்படின்றாங்க. அப்போ கூட்டு ரெசிமு தான் எழுதுவாங்க பேனிக்கல்னு சொல்லுவாங்க. கூட்டு ரெசிமு தான் பேனிக்கல். அதாவது கூட்டு ரெசிம் அல்லது ரெசிம்களின் ரெசிம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதில் வந்து 1 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் மாஞ்சிஃபெரா, நீம், டினோலக்ஸ் ரெஜியா இதெல்லாம் மார்க் பண்ணுவாங்க. அப்போ பேனிக்கல்னால் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? பேனிக்கல்னால் ஃபீமேல் ஒரு மைய அச்சு இருந்த மாதிரி இருக்கும் ஒரு தாவரத்தில். பேனிக்கல் என்னென்னு கேட்பாங்க, மைய அச்சு இருக்கும். இதுதான் பூக்களுடைய மைய அச்சு. இந்த மைய அச்சில் நுனியில் வந்து ஃபீமேல் ஃப்ளார் காணப்படும், அதுக்கு ஃபீமேல் வரிசையாக இது பூரா ஃபீமேல் ஃப்ளார்னு சொல்லுங்களேன், எல்லாமே ஃபீமேல் ஃப்ளார். இதுக்கு கீழே அதுக்கு அப்படியே கீழே வந்து காணப்படக்கூடிய எல்லா ஃப்ளாருமே மேல் ஃப்ளார். இதெல்லாம் வந்து மேல். அப்போ மேல் ஃப்ளார் கீழேயும் ஃபீமேல் ஃப்ளார் மேலேயும் காணப்பட்டா இந்த மாதிரி டைப்புக்கு பேர்னா பேனிக்கல்னு பேர். அப்போ இந்த மாதிரி டைப் வந்து எங்கே காணப்படும் பார்த்தீங்கன்னா, மாஞ்சிஃபெரா, நீம், டினோலக்ஸ் ரெஜியா சொல்லி அவங்க காணப்படுறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.